தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். இப்பதான் நம்மளோட வந்திருக்காரு 4 வருஷம் கழிச்சு. மெல்ல மெல்ல வந்து 4 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா 46 பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு. 46 பிரச்சனை இருக்குதான். இந்த 46 பிரச்சனையும் இந்த 6 மாசத்துல தீர்க்க போறாராம். வீடு வீடு அந்த அதிகாரி வந்து உங்கள்கிட்ட மனு வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்த பிரச்சனை தீர்க்க போறாராம். நல்ல வேலைக்கு 46 பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கார். 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு 46 பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின். 46 பிரச்சனை தீர்க்கல. ஒரு முதலமைச்சர், நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனை தீர்த்திருந்தா ஒரு நல்ல அரசாங்கம். ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு. அப்படின்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? ஒரு படத்துல சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்க, ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்ட வேணும். இப்படி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இப்படி மக்கள்கிட்ட ஆசை காட்டி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேறுகிறது. இதே மாதிரி நான் முதலமைச்சர் இருந்த போல திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஊர் ஊராக போனார். திரு ஸ்டாலின் போனார், உதயநிதி ஸ்டாலின் போனார், அங்கே எம்எல்ஏ எல்லாம் போய் ஏதாவது ஒரு திட்டு பக்கம் இருந்தால் ஒரு மேடை இருந்தால் அங்கே பாயை போட்டு முன்னாடி ஊர் மக்களையெல்லாம் அழைச்சி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சு அந்த மக்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அந்த குறையில் ஒரு மனுவாக எழுதுங்க, நான் ஒரு பெட்டி கொண்டாந்துருக்கிறேன், பெட்டியில் போடுங்க, பெட்டி போட்டு பிறகு பெட்டி நான் பூட்டி சீலை வச்சு பத்திரமா நான் வீட்டில் கொண்டு வச்சிருப்பேன். திமுக ஆட்சிக்கு பிறகு சீலை உடைச்சி பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீர்க்கிறனார். தீர்த்தாரா? அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குதுல்ல, எதால மனுவா எழுதி மக்கள் போட்டாங்க. இதுவும் உங்களுடன் ஸ்டாலின் போட்ட மனு சிவகங்கை திருப்புவனத்தில் ஆத்துல கிடக்குது. நம்ம புதுக்கோட்டையில் வடை கட்டிக்கிறாங்க, வடை கட்டி கொடுக்குறாங்க இந்த மனு மூலமா. இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றணுமோ அப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக அரசு மிஞ்சி எந்த கட்சியுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இதே மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்யறாங்க சொன்னாங்கல்ல. எல்லா கூட்டத்திலையும் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 4 ஆண்டு ஆச்சு, ரத்து பண்ணாங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். நல்ல வேலைக்கு போடி நக்கினர் வந்து சொல்லிட்டு போங்க, மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ரகசியத்தையும் சொல்ல. சரி, இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு மேதகு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பதற்காக 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி எங்களுடைய சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக இளைஞர் மாநில மாநாடு நடத்தினாங்க. அப்போ மேடையில் இது ஒரு பெட்டிகளை போட்டு இந்த வாங்கின மனுவெல்லாம் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக விலக்கு பெறுவதற்காக வாங்கின மனு மேடையில் வச்சு திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது காத்தடிச்சு எல்லா மனு ஓடி பறந்து போய் திமுக கால் விழுந்து மிதிப்பட்டது. இதுதான் திமுக ஆட்சி மனு வாங்குற லட்சணம். நினைச்சு பாருங்க. ஆக மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும், அதற்கு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. வேற எந்த கட்சிக்கும் இப்படி திறமையா பேச முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 51 மாசம் ஆகி போச்சு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு பேரை வைப்பார். இது மாதிரி 52 திட்டத்தை அறிவிச்சு 52 பேர் வச்சிருக்கிறார். ஆனா அது என்ன ஆச்சுன்னே தெரியாது. அதுக்கு ஒரு குழு போடுவாரு, ஒரு தலைவர் போடுவாரு, அதோட கை விட்டுருவாங்க. ஆக இன்னைக்கு திமுக அரசாங்கம் குழு அரசாங்கமா மாறி போச்சு. திமுக அரசாங்கம் குழு அரசாங்கம் ஆகி போச்சு. இப்படி மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கின்ற அரசு தொடர வேண்டுங்களா? தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா.